ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு டோர்மேட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரைஸ் பேக் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரைஸ் பேக்கை வச்சு இந்த மாதிரி பேட்சஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக 2 பேட்சஸ் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேட்சஸ் வேணுமோ நீங்கள் அதுபடி பார்த்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? நான் அதுக்கப்புறமா பேட்சஸ்க்கு கீழே ரேஷன் கடையில் உள்ள வேஷ்டி தான் வச்சுருக்கேன், பேசிக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக காட்டன் ஷீட்டும் வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி குண்டூசி வச்சு 4 கார்னரையும் செக்யூர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் சென்டர்லேயும் செக்யூர் பண்ணி எடுத்துக்கோங்க. செக்யூர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் துணி நகலாது, கீழேயும் சுருக்கமாக இருக்காது. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்கமாக வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல பின்ன உருவிட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்படின்னா நீட்டாக வரும். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பின்னெல்லாம் முதல்ல உருவிக்கோங்க, இல்லைன்னா கையில் குத்திரும். அதுக்கப்புறமா கிளாத்தை வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த ஷேப்புக்கு கரெக்டாக 4 கார்னரையுமே நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? அதாவது எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இருந்தாலுமே கிளாத்து அதையும் வெட்டி நீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் இன்னொரு மேட்டு ரெடி பண்ணியிருந்தேன்ல, அதுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத கிளாத்தோ இல்லைன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா ஒரு கிளாத் இதுக்குன்னு வாங்கிக்கோங்க. இதை நல்லா சுருக்கமே இல்லாமல் அயன் பண்ணி எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட மேட்டை நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதாவது நல்ல பக்கத்தை நான் கீழேயும், அதாவது கீழே வர பக்கத்தை மேலேயும் போட்டு குண்டூசி வச்சு செக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு அதே ஷேப்பில் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்கள் மொத்தமாக எவ்வளோ அளவு இருக்குதுன்னு அளந்துக்கோங்க. எனக்கு இங்கே 26 இன்ச்சஸ் இருக்குது. இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி எடுத்தால் எனக்கு 13 இன்ச்சஸ் வரும். அந்த 13 இன்ச்சஸை நீங்கள் மிடில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைடுமே உங்கள் கையோட அளவு உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பக்கம் 2 இன்ச்சஸும் இன்னொரு பக்கம் 2 இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் கையை அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 இன்ச்சஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் மார்க் பண்ணி முடித்த மார்க்கிங்கில் இருந்து தான் நான் நீடில் இன்செர்ட் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாரேன். நீங்களும் இதே ப்ரொசீஜரில் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சுருக்கமே இல்லாமல் எடுத்துக்கோங்க. நான் இதில் ஷிஃபான் ஃபேப்ரிக் கீழே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக சுருக்கம் இருக்குது. ஆனால் இது கீழ்ப்பக்கத்தில் தான் வரும். ஸோ கவலைப்பட வேண்டாம். இதுக்கு கீழே நம்ம இன்னொரு ஃபேப்ரிக் கொடுக்க தான் போகிறோம். ஏன்னா இந்த ஷிஃபான் ஃபேப்ரிக்கை நம்ம கீழே போட்டோம்னா கண்டிப்பாக டைல்ஸ் தரைக்கு வளர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதனால் அதுக்கு கீழே காட்டணும். அப்படி வாட்டர் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாத்தோ தான் நம்ம போட போகிறோம். அப்போ தான் கால் மீதிக்கு அது கரெக்டாக இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் துணி சீக்கிரமாக கிழியாது. உங்களுக்கு சிங்கிள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக கிழிஞ்சிரும். உங்கள் ஸ்டிச்சிங்கோட அளவு, அதாவது தையல் விழுறதோட அளவு நீங்கள் கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? ரொம்ப லென்த்தாக வைக்காதீங்க. லென்த்தாக வச்சுருந்தாலுமே சீக்கிரமாக அது பொட்டிடும். அதாவது கிழியத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மினிமம் ஒரு 3 உள்ளாடி தான் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணணும். 3யுமே இதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ 3க்குள்ளாடி, அதாவது ஒரு 2.75 2.5 இது ஓகேவா இருக்கும், ஓகேவா? அதுக்கு கீழேயும் ரொம்ப போயிடாதீங்க. அதாவது 1.5லாம் வச்சு இது பண்ணிடாதீங்க. ரொம்ப நெருக்கமாக தையல் விழுந்தால் கொஞ்சம் சுருக்கம்லாம் ஆரம்பிக்கும். ஸோ அதை எப்போவுமே கேர்ஃபுல்லாக அதை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் இன்னொரு கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பின்னெல்லாம் முதல்ல உருவிட்டு அதுக்கப்புறம் கார்னரை நான் எப்படி கட் பண்ணேன்னு பாருங்கள். இந்த மாதிரி 4 கார்னர்ஸையுமே கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக கார்னர்ஸ் வெளியே வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஒரு கேப் இருக்குது தெரியுமா? இந்த கேப்பை நம்ம விட்டு வச்சுருக்கோம். அந்த கேப்பில் இருந்து நம்ம துணியை திருப்பி எடுக்கணும். இது 2வது பேட்சஸ். இந்த 2வது பேட்சஸில் நான் கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு சிலருக்கு அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனில் இருந்து தைக்கிறதுக்கோ இல்லை லாக் ஸ்டிச் போட்டு எடுக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் இந்த மாதிரி கார்னர்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எக்ஸாக்ட் அந்த கை உள்ளே போகிற லொக்கேஷன்ஸை ஆல்ரெடி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்னை கண்டிப்பாக மறக்காமல் உருவிடுங்க. இல்லைன்னா கையில் குத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃபாக வேலை பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார்னர்ஸையும் நீட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப் வழியாக இந்த மாதிரி உல்டாவாக திருப்பி எடுத்துக்கோங்க.
கேர்ஃபுல்லாக திருப்புங்க. நீங்கள் போட்டிருக்க அந்த லாக் ஸ்டிச் வந்து உருவாத அளவுக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு கார்னர்ஸை இந்த மாதிரி ஒரு ஊக்கோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பின்ஸோ இல்லை வந்து நீடிலோ அதை வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக அந்த மாதிரி நூல் ஏதாவது வந்துன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா சிசர் வச்சு இந்த மாதிரி கார்னர்ஸை வந்து எட்ஜை வந்து நீட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பக்கமுமே நீங்கள் இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சிசர்ஸ் வச்சு கார்னர்ஸ் எல்லாம் திருப்பி முடித்ததுக்கப்புறம் எட்ஜஸ் வந்து நீட்டாக இல்லைன்னா இந்த மாதிரி ஹூக்கை வச்சு மறுபடியும் இது பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக த்ரெட் ஏதாவது வெளியே வந்தது அப்படின்னு சொன்னோன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து இப்போ அந்த எட்ஜஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் நார்மலான சீன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப குட்டியான ஒரு ஊசி எடுத்திருக்கேன். ஊசி எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்டாண்ட் தான் அதில் போட்டிருக்கேன். அதாவது ஒரு பக்கம் நூலும் இன்னொரு பக்கம் நூலும் 2 ஸ்டாண்ட் மொத்தமாக வரும். அதை வச்சு இதில் வந்து நான் எப்படி கன்சில் ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். இது எதுக்கு கைத்தையல் போடணும், இதுதான் மிஷின்லேயே வந்து நம்ம அடிச்சிடலாமா அப்படின்னு சொன்னிங்கன்னா அது உங்களோட விருப்பம். நீங்கள் மிஷினில் அடிக்கிறதா இருந்தாலுமே மிஷினில் அடித்து எடுத்துக்கலாம். ஆனால் மிஷினில் அடித்தா ஒரு மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அது வந்து அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வந்து பரவாயில்ல நான் வீட்டுக்கு தான் போடுறேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி மிஷின்லேயே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து இந்த பக்கம் குத்துறோன்னா இன்னொரு சைடு வந்து அந்த பக்கம் குத்தணும். இந்த மாதிரி நீட்டாக வந்து ஒவ்வொரு சைடும் குத்திட்டு ஒரு 5 டைம் குத்தி முடித்ததுக்கப்புறம் நூலை வந்து புல் பண்ணி இழுத்துருங்க. ஐயோ மொத்தமாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம இழுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நூல் வந்து உருவிட்டு வந்துடும். ஸோ வந்து மொதவே ப்ராப்பராக கொஞ்சமாக போட்டுட்டு அதை வந்து அதுக்கப்புறம் இழுத்துருங்க. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் ஸ்டிச்சஸும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அது போக த்ரெட்டும் வந்து கட் ஆகாது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணீங்க, ஒரு நாட் போட்டு உள்ளேருந்து எடுத்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதை பண்ணி கொண்டுட்டு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு முடிச்சோ ஏதோ ஒரு நாட் போட்டு நீங்கள் இதுலேயும் கன்சீல்டாக நாட் கொண்டு வரணுன்னா ரொம்ப ஈஸி தான். அந்த 2 ஃபேப்ரிக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் வந்து கரெக்டாக நீடில் இன்செர்ட் பண்ணி அதில் வந்து ஒரு 2-3 டைம் நாட் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து கன்சீல் ஸ்டிச் விழுந்துடும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் அதை போட்டு கன்சீல் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு மேட்டை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி அடுத்த மேட்டுக்கும் இதே மாதிரி ஹேண்ட் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அதே மாதிரி த்ரெட்டு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி என் நாட் போட்டு அங்கே மிடில் இருந்து பஞ்ச் பண்ணி அதே மாதிரி கன்சீல் சேயிங் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரெண்டு கிளாத்தையும் ஒரே அலைன்மெண்ட்டில் பிடிச்சி அந்த மிடில் இருந்து நீடில் வந்து குத்திக்கோங்க. குத்திட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வெளியே எடுத்துட்டு அப்புறம் ஒரு சைடு ஒரு பக்கமும் எப்படி நான் குத்துறேன்னு பாருங்கள். ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு அந்த மிடில் வந்து குத்தணும். ஓகேவா? ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை நல்லா வெளியே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த சைடில் வந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு ஃபஸ்ட்டு குத்தின சைடுக்கு போங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சைடு, ஃபஸ்ட் சைட் செகண்ட் சைடு இந்த மாதிரி குத்தி நீட்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் கரெக்டாக 5 டைம்ஸ் வந்ததுக்கப்புறம் த்ரெட்டை வந்து இழுத்துருங்க. ஓகேவா? இல்லைனா வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஒழுங்காக ப்ராப்பராக இழுங்க. இழுத்து முடித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் முதல்ல இருந்தே ஃபஸ்ட் சைட் செகண்ட் சைடு இந்த மாதிரி போய் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் இதை எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள். ப்ராப்பராக இந்த மாதிரி பிடிச்சிட்டு இழுங்க. நீ த்ரெட்டை மட்டும் இழுக்கிறேன்னு இழுத்துறாதீங்க. கிளாத்தை வந்து ஒரு கையில் செக்யூர் பண்ணிவிட்டு இன்னொரு கையால் இழுத்து இந்த மாதிரி நீட்டாக கன்சில் சேயிங் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பேட்சஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணலாம். ஹேண்ட் ஸ்டிச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் மேட் ஃபைனலாக இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.